irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட நைட் ரொட்டீன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டோனர். காலைல எழுந்திரிச்சு நான் குளிக்க போறதுக்கு அந்த 15 நிமிஷம் கேப்ல கூட மாய்ஸ்சரைசர் போடுவேன். அப்போ வந்து கொஞ்சம் நிறைய மாய்ஸ்சரைசர் எடுத்துருவேன். மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, இப்போ மண்டே அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ், டியூஸ்டே அப்படின்னா கேரட்டு, அண்ட் அதுக்கப்புறம் ஆரஞ்சு. ஃபர்ஸ்ட் டோனர், சிரம், மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்கிரீனு. அண்ட் ஹோம் ரெமெடி அப்படின்னு போனோன்னா வந்து கேர்டு தேய்ப்பேன். நிறைய கேர்டு. சோப் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வரைக்குமே நான் சோப் யூஸ் பண்ணது கிடையாது. பாடி, ஃபேஸ் எல்லாத்துக்கும். மார்னிங் எந்திரிச்சோடனே எப்பயுமே வந்துட்டு லைக் அந்த பஃபினஸ் போகணும் அப்படின்னா வந்துட்டு நான் நிறைய தண்ணி குடிக்கணும் ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சோடனே. ஏன்னா வந்துட்டு அண்ட் லிப்ஸ்டிக்லேயே வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. லிப் கிரையான் இருக்கு, சாட்டின் லிப் இருக்கு, மேட் லிப்ஸ்டிக் இருக்கு. நீங்க எந்த மாதிரியான லிப்ஸ்டிக் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் போடாமல் லிப் பாம் போட்டாலே, லிப் பாம்லேயே வந்து டிண்டட் லிப் பாம்லாம் இருக்குல்ல, ஹேர் க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஸ்டாப் ஆனதே கிடையாது. ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஆனியன் ஜூஸ் எடுத்து, பாட்டி ஃபஸ்ட்டு நான் வெளியே ஷூட் போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக் பண்ணுற விஷயம் பவுடராக தான் இருக்கும். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப அதிகமாக வந்து மீடியாவில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம நினச்சி பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து இவங்க ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. யாரும் தானே கேட்குறீங்க? சீரியலில் வந்து, ரியாலிட்டி ஷோஸில் வந்து, இப்போ வந்து மூவிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. பிரணிகா அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். அவங்கக்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களுடைய மீடியா கெரியரை பற்றி, ஸோ என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதை பற்றி, அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பியூட்டி ரிலேட்டடான விஷயமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் பிரணிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஸ்வீட் ஆஃப் சீயிங் யூ டுடே. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க ஒரு ஹீரோயினை நான் மீட் பண்ணுறேன். அதனால எனக்கு ரொம்ப இன்னைக்கு நிறைய விஷயம் உங்ககிட்ட கற்றுக்க போகிறேன்னு நினைக்கிறேன்ல. தேங்க்யூ ஸோ மச். ஆர்டிஸ்ட்னா வந்து அவங்களுடைய ஸ்கின் கேர் வந்து ரொம்ப முக்கியம். பட் ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அதை கேர் பண்ணிக்க முடியாது. டே அண்ட் நைட் ஷூட்டிங் இருக்கும். எப்படி நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க யங்கேஜில்? ஸ்கின் கேர் வந்துட்டு மீடியா வர முன்னாடி நான் எதுவுமே லைக் மேக்கப்புன்றதே எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது. நார்மலாக பவுட்ரு போடுவோம், மாய்ஸ்சரைசர் போடுவேன், பவுட்ரு போடுவேன், காஜல் போடுவேன். அவ்வளோதான் என்னோட ஸ்கின் கேர் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், எல்லாமே. மேக்கப் லிப்ஸ்டிக்லாம் போட விட மாட்டாங்க அப்போல்லாம். ஸோ அதுதான். மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கும் அவ்வளோவா தெரியாது. ஒருத்தவங்களா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே. இப்போ நீங்கள் இப்படி ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாமே போடுவேன். ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, எல்லாரும் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். ஃபஸ்ட்டு யாரும் எதுவும் சொல்லாதீங்க, நான் கேட்க மாட்டேன் அப்படின்றது. ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்க இப்போ உங்கள் ஸ்கின் டைப் வேறு மாதிரி இருக்கும், என் ஸ்கின் டைப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து என் ஸ்கின் என்ன டைப் அப்படின்றத அனலைஸ் பண்ணவே ரொம்ப நாள் ஆச்சு. அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ அதனால் அதுக்கு என்ன ப்ராடக்ட் செட் ஆகும் அப்படின்றத பார்த்து யூஸ் பண்ணேன். இப்போ வரைக்குமே எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா செட்டஃபில். செட்டஃபில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் எனக்கு எதுக்காக இருந்தாலும் ஓகேவாகும். இல்லைனா செட்டஃபில் மட்டும் நான் மாற்றிட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஃபினிஷ். அண்ட் ஹோம் ரெமெடி அப்படின்னு போனோன்னா வந்து கேர்டு தேய்ப்பேன். நிறைய கேர்டு. 2 days once, 3 days once. சில பேருக்கு ட்ரை ஆக்கி விட்டுரும். அதனால வந்துட்டு அவங்க ஸ்கின் டைப் பொறுத்து நான் வந்துட்டு 2 days once, 3 days once. அவுட்டோர் ஷூட் இருந்தது அப்படின்னா அன்றைக்கி நைட்டே வந்துட்டு போட்டுருவேன் ஃபுல்லாக கேர்டு. ஸோ அதனால் கேர்டு தான். கேர்டு அண்ட் அம்மாச்சி வந்து பாசிப்பயிறு மாவு அரைச்சி தருவாங்க. ஸோ பாசிப்பயிறு மாவும் ரோஸ் இருக்குல்ல, பன்னீர் ரோஸ், அது ரெண்டும் காய வச்சு அரைச்சி தருவாங்க. ஸோ அதுதான். சோப் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வரைக்குமே நான் சோப் யூஸ் பண்ணது கிடையாது. பாடி, ஃபேஸ் எல்லாத்துக்குமே அதான். சூப்பர் டியர். நான் கேட்காமே அழகாக எனக்கு 2 டிப்பு கொடுத்துட்டீங்க. அப்படி இருந்தாலும் நான் நிறைய கேட்டுவாங்க. அண்ட் ஃபேஸ் மாஸ்க்லேயே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2K கிட்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. கடையில் அந்த மாஸ்க்லாம் வாங்குறதுல அதெல்லாம் வாங்கி அதில் நீங்கள் ட்ரை பண்ணதில் பெஸ்ட் இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா என்ன சொல்வீங்க? ஃபேஸ் மாஸ்க்னா வந்துட்டு அதான் இப்போ 1 day ஷூட் இல்லை அப்படின்னா வந்து பாசிப்பயிறு மாவு, கடலை மாவு, கொஞ்சம் பால் 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் ஒரு 15, அது ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க மாட்டேன், 15 minutes 20 minutes அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். வாஷ் பண்ணிட்டு செட்டஃபில் மாய்ஸ்சரைசர். ஃபேஸ் பேக் நான் வாங்கி யூஸ் பண்ணது அப்படின்னா வந்துட்டு
இதில் இருக்கும் மம்மா இடத்துல வந்துட்டு லைக் ஷீட் இருக்கும், மாஸ்க் ஷீட், அது வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஓகே. அண்ட் இமீடியட்டாக வந்து இப்போ நீங்கள் அவுட்டோர் ஷூட்லாம் போகிறீங்கன்னா உங்களால் இது பண்ண முடியாது. இந்த பாசி பயிர் இதெல்லாம் மோஸ்ட்லி மறந்து வச்சுட்டு போயிடுவோம். ஸோ அப்போ வந்து இந்த ஹேக் நான் ஃபாலோ பண்ணுவேன், என் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிடும் அப்படின்னு ஏதாவது ஹேக் வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை, செட்டஃபில்கே பயங்கர அதுவே அப்போ வந்து கொஞ்சம் நிறைய மாய்ஸ்சரைசர் எடுத்துருவேன், மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு விட்டுருவேன். அண்ட் அப்போ வந்து என்னென்னா ஃபோன் நோண்ட மாட்டேன். லைக் மார்னிங் ஷூட் இருக்குது அப்படின்னா ஃபோனே கொஞ்ச நேரம் கால் வந்தால் கூட அம்மாட்ட கொடுத்துருவேன், மம்மி அட்டன் பண்ணுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நம்ம ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் பிரைட் ஆகும். ஃபோனு, லேப்டாப் அந்த மாதிரி. பட் நம்மளால யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. எனக்கு என் அம்மா இருக்கனால நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன், அவ்வளோதான். பட் இது நல்ல ஹேக் தான் இல்லை நிஜமாவே. இது நம்ம கொஞ்சம் ஏன்னா யோசிக்கணும். அந்த ஹீட் வந்து உங்களுக்கு ஃபேஸ் கண்டிப்பாக வந்து டெட் செல்ஸ் அதிகமாகும். அதனால அண்ட் கண்டிப்பாக நைட் ரொட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நைட் ரொட்டீன் நம்ம அதை பண்ணாதான் காலையில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மார்னிங் ரொட்டீன் தனியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட நைட் ரொட்டீன் என்ன? நைட் ரொட்டீன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டோனர், வெட்டி வேர் டோனர் போடுவேன் ஃபேஸில். இது நீங்களே பண்ணுவீங்களா இல்லை? ஆமாம், பாட்டி பண்ணி தருவாங்க. ஓகே, எப்படி பண்ணுவீங்க அது? அது வெட்டி வேர் கொஞ்சம் காய வச்சுட்டு அது வாட்டருக்குள்ளே போட்டு, ரோஸ் வாட்டருக்குள்ளே போட்டு கொஞ்சம் நாள் ஊற வச்சுருவாங்க. அப்புறம் அந்த ரோஸ் வாட்டரை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து ஒரு பாட்டில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி. சூப்பர். ஸோ அதனால வெட்டி வேர் டோனரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிரம் போடுவேன். இது மம்மா எர்த்தோட சீரம். ஓகே. சிரம் போட்டுட்டு செட்டஃபில் மாய்ஸ்சரைசரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அண்டர் ஐ இருந்தால் மேபி ஷூட்லாம் கண்டினியூஸாக போனால், அப்படியுமே போனாலும் எனக்கு பெருசாக டார்க் சர்க்கிள் வராது. ஸோ அதனால் விட்டுருவேன், அது பெருசாக போட மாட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா மசாஜ்லாம் கொடுத்துட்டு ஃபேஸ்க்கு அப்படியே தூங்கிடுவேன். கண்டிப்பாக. ஆமாம், இன்கேஸ் நான் நைட் வந்து எனக்கு ஏதாவது எடிட்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நைட் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபோனோட அந்த ஹீட்டுக்காக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். சூப்பர். எடிட்டிங்னா நீங்களும் எடிட்டிங்லாம் பண்ணுவீங்களா? லைக் ரீல்ஸ் எடிட்டிங் அந்த மாதிரி. ஓகே, நல்ல பல வகையான வித்தியெல்லாம் கையில் வச்சிருக்கீங்களா? அதுக்கெல்லாம் எடிட்டர் தேடணும்னா அப்புறம் நம்மளை அடிக்க மாட்டாங்க. அதனால ரீல்ஸ் எடிட்டிங், வீடியோ நார்மலாக ப்ரொமோஷன் வீடியோ ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா நான் அல்லது அம்மா பண்ணுவாங்க. சூப்பர்டியா. அண்ட் இன்னொன்று, காலையில் நம்ம என்னதான் இந்த மாதிரி நைட் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணாலும் சில சமயம் இப்போ அந்த வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது கண்ணு மட்டும் பஃபியாக இருக்கும். ஆமாம், ஃபேஸே கூட சில சமயம் பஃபியாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க? மார்னிங் எந்திரிச்சோடனே எப்பயுமே வந்துட்டு லைக் அந்த பஃபினஸ் போகணும் அப்படின்னா வந்துட்டு நான் நிறைய தண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே. ஏன்னா வந்துட்டு யூஸ்வலாக எனக்குலாம் வந்து எப்படின்னா நல்லா தூங்கிட்டேன், பயங்கரமாக டீப் ஸ்லீப் போய் தூங்கினேன் அப்படின்னா வந்து எனக்கு அப்படி ஆகிடும். ஸோ வந்து எந்திரிச்சோடனே நல்லா தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி குடித்தாலே அது கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர், என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் தான். எந்திரிச்சாலும் காலையில் எந்திரிச்சு நான் குளிக்க போகிறதுக்கு அந்த 15 நிமிஷம் கேப்பில் கூட மாய்ஸ்சரைசர் போடுவேன். என் அம்மாலாம் திட்டுவாங்க, எதுக்கு மாய்ஸ்சரைசர் நீ இவ்வளோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு. மாய்ஸ்சரைசர் போட தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சராகவே இருக்கும், ஹைட்ரேட்டிங்காகவே, டீஹைட்ரேட் ஆகாமல். ஸோ மாய்ஸ்சரைசர். அண்ட் ஆர்டிஸ்ட்னாலே வந்து ஜூஸஸ் வந்து ரெகுலராக குடிப்பாங்க. நானுமே பார்த்துருக்கேன் செட்ஸ்லாம். சில ஆர்டிஸ்ட் வந்து இப்போ லெமன் ஜூஸ் அந்த மாதிரி குடிப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டும் அவங்க ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி குடிப்பாங்க. நீங்கள் என்ன ஜூஸ் அந்த மாதிரி ரெகுலராக குடிப்பீங்க? நான் ரெகுலராக அதான் ஆரஞ்சு, பீட்ரூட். ஒரு நாளைக்கு ஆமாம், நான் இப்போ மண்டே அப்படின்னா பீட்ரூட் ஜூஸு, டியூஸ்டே அப்படின்னா கேரட்டு, அண்ட் அதுக்கப்புறம் ஆரஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வெறும் மின்ட்டும் ஆம்லாவும் போட்டு ஜூஸ் குடிப்பேன். ஓகே. ஸோ அதனால ஒரு நாளைக்கு வீட்டில் என்ன இருக்கோ அது ஆல்மோஸ்ட் அதை கவர் பண்ணிடுவேன். அம்மா நான் சொல்லிடுவேன் நாளைக்கு வந்து இந்த ஜூஸ்மா, அதனால கரெக்டாக வாங்கி வச்சிருவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி. இன்னொரு விஷயம், கண்டிப்பாக மேக்கப்லாம் போடும்போது ஃபேஸில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஆக்னே வந்துடும். பட் உங்களுக்கு கிளியர் ஸ்கின்னாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களே, எப்படி அது? அப்படியெல்லாம் கிடையாது. ஓ, அது மேக்கப். பட் லைட்டாக தானே மேக்கப் போட்டிருக்கீங்க. அது அப்படி கிடையாது. எனக்குமே வந்து பிம்பிள்ஸ் வரும். எனக்கு பிம்பிள்ஸ் எப்போ வரும்னா மேக்கப்னால எனக்கு வந்ததில்லை. அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து மேக்கப் போடுறனாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாய்ஸ்சரைசரு, சிரம், டோனர் அதெல்லாம் போடாமல் போடுவாங்க. நான் எல்லாமே ப்ராப்பராக ஃபஸ்ட்டு டோனர், சிரம், மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீனு எல்லாமே போட்டு ப்ரைமர், அதுக்கப்புறம் தான் நான் என் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால வந்துட்டு இது சில பேர் போடாமல் பண்ணுறதுனால தான் அந்த இது வரும். அண்ட் வந்து நான் 2 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக என் ப்ரஷஸ் வாஷ் பண்ணிடுவேன். அது வந்து மேக்கப் ப்ரஷஸ். ஆமாம், மேக்கப் ப்ரஷஸ் வந்து கம்பல்சரியாக அது வாஷ் பண்ணிடுவேன். அது என்ன ஆனாலும் சரி, நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் அதை வாஷ் பண்ணி அதை காய வச்சு அதெல்லாம் ஒரு வேலையாக பண்ணிடுவேன். அந்த ப்ரஷஸ்னால சில ஆக்னீஸ் வரும், மேக்கப்னால வராது. அண்ட் வந்து நம்ம அதான் இந்த ப்ராடக்ட் தான் செட் ஆகும் அப்படின்னா என்ன இதானாலும் அந்த ப்ராடக்ட் தான். எனக்கு ஒரு நாள்லாம் எனக்கு பார்க்கல, நான் காம்பேக்டும் ஃபவுண்டேஷனும் தீர்ந்து போச்சு, நான் பார்க்கல. நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட்டில் வந்துட்டு இது இல்லை, நான் போய் வாங்கிட்டு வந்து மார்னிங் 7 o'clock எனக்காக யாரும் கடை திறந்து வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வித்தவுட் மேக்கப்லேயே நடிச்சிட்டேன். வித்தவுட் மேக்கப்பில் எப்பயும் போல் நார்மல் லூஸ் பவுடர் மட்டும் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு போய் நடிச்சிட்டேன். பெருசாக வித்தியாசம் தெரில அப்படின்ட்டாங்க.
அதே மாதிரி எனக்கு நிறைய லைட்டிங்ல நின்னா பயங்கரமா பிம்பிள்ஸ் வரும். ஓகே. ஸ்லீப்லெஸ்ஸா இருந்தா எனக்கு ஃபுல்லா அப்படியே வந்துருவாங்க இங்க. ஸோ அதனால நான் முடிஞ்ச அளவு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிடைக்குன்னா அந்த கேப்ல கூட தூங்கிடுவேன். ஓகே. அண்ட் டார்க் சர்க்கிள் உங்களுக்கு இல்ல, பார்த்தாலே தெரியுது. பட் எங்களுக்கு அதுக்கு ஏதாவது டிப் கொடுங்க வராம இருக்கிறதுக்கு. பொட்டேட்டோ ஜூஸ். நான் தூங்கணும் ஃபர்ஸ்ட் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வரக்கூடாது அப்படின்னா வந்துட்டு தூங்கணும். ஃபர்ஸ்ட் திங் அதான். பட் நம்மளுக்கு ரெகுலரா ஷூட் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருக்கிற நேரத்துல தூங்கிக்கணும். அதான் சொல்லேன்ல, அந்த 10 நிமிஷம் கேப் கிடைச்சாலும் நான் தூங்கிடுவேன். யார்ட்டையும் பேச மாட்டேன். ஃபோன் வந்தா கூட லைக் நான் ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி காலாக இருந்தால் தான் அட்டன் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸே ஃபோன் பண்ணாலும் நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் நல்லா தூங்கணும். அது இல்லை, அதையும் மீறி நமக்கு வந்து கண்டினியூஸாக ஷூட் இருக்குது, வேறு வழி இல்லை அப்படின்னா வந்துட்டு பொட்டேட்டோ ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு ஐஸ் க்யூப்ஸில் ஊற்றி வச்சுட்டு டெய்லி நைட் பண்ணாலே போயிடும். சூப்பர். நிஜமா இது நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அது ரொம்ப வர்த்தின்னு நினைக்கிறேன். சூப்பர். அடுத்தது வந்து இந்த லிப்ஸ்டிக் போடுறாங்கல்ல, நீங்கள் அழகாக நியூட் ஷேட் போட்டிருக்கீங்க. பட் நிறைய பேர் வந்து அந்த ஷேடை கரெக்டாக சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஹேக் சொல்கிறதா, இந்த ஷேடு வந்து இந்த கலர் இந்த கலர் ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக இருக்கும்னா சஜஸ்ட் பண்ணுறது? இப்போ வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு லைட் கலரில் போட்டாவே போதும். அதாவது டார்க் ஸ்கின் டோனுக்கு. இப்போ ரொம்ப ஃபேராக இருக்காங்க அப்படின்னா தான் அவங்க தான் ரொம்ப எப்படி சொல்கிறது பிரைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ லைக் நார்மலாக நம்ம ஏன் ஸ்கின் டோன் அப்படின்னா வந்துட்டு நான் எப்பயுமே நியூடு தான். அது என்னவா இருந்தாலும் சரி. நான் இன்ன வரைக்கும் ரெட் கலர் லிப்ஸ்டிக்லாம் நான் போட்டதே ஒரு வாட்டி கூட போட்டது கிடையாது. என்னோட ரெகுலர் லிப் ஷேட் வந்து இதுதான். அது இதை மாற்றவே மாட்டேன். இது கிடைக்கல அப்படின்னா இதோட நியூடாக ஒன்று இருக்குது, அதுதான் போடுவேன். மேக்ஸிமம் லிப்ஸ்டிக் போடாமல் லிப் பாம் போட்டாலே, லிப் பாம்லேயே வந்து டிண்டட் லிப் பாம்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி போட்டாலே நல்லாயிருக்கும். சூப்பர். அண்ட் லிப்ஸ்டிக்லேயே வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. லிப் கிரையான் இருக்கு, சாட்டின் லிப் இருக்கு, மேட் லிப்ஸ்டிக் இருக்கு. நீங்கள் எந்த மாதிரியான லிப்ஸ்டிக் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் வந்துட்டு மேக்ஸிமம் இதுதான், மேட் தான். ஏன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆனால் எனக்குலாம் செட் ஆகாது மேட்டு. ஆனால் வந்து எனக்கு மேட் ரொம்ப பிடிக்கும். நான் எதுவும் சாப்பிடல அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த வேலைக்காக தான் போகிறோம், நம்ம சாப்பிடலாம் மாட்டோம் அப்படின்னா வந்துட்டு மேட்டு தான். ஸோ மேட்டுமே நான் கொஞ்சம் க்ளாஸியாக போட்டுருவேன். லிப் பாம் நிறையா போட்டுட்டு மேட் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு, ஏன்னா மேட் வந்து கொஞ்சம் நேரத்தில் உரிய ஆரம்பிச்சிரும்ல, ஸோ அதனால கொஞ்சம் நிறையாவே லிப் பாம் போடுவேன். சூப்பர். அண்ட் மோஸ்ட்லி வந்து ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் பேன் கேக் இது ரெண்டுத்துக்கும் அந்த கேர்ள்ஸ் கன்ஃபியூஷன் வரும். நிறைய பேர் பவுடர் ஃபவுண்டேஷன் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எதுவுமே செட் ஆகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நேச்சராக ஒரு லுக் வந்து இப்போ நார்மலாக வெளில போகிறாங்க, இவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த மேக்கப் அப்படின்னா என்ன மேக்கப் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நார்மலாக நம்ம க்ரைலான் வந்து ரொம்பவே செட் ஆகும். நம்ம இதுக்கு ஸ்கின் கிளைமேட்டுக்கு வெதருக்கு வந்துட்டு க்ரைலான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நானுமே சீரியலுக்கு வந்து ஃபுல்லாகவே க்ரைலான் யூஸ் பண்ணுவேன் அல்லது மேக் யூஸ் பண்ணுவேன். ஸோ மேக் கூட கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்துட்டு உருக ஆரம்பிச்சிடும். லைட்டிங் உருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு மேக்ஸிமம் க்ரைலான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். அழகாக எல்லாத்துக்கும் அது ரொம்ப செட்டிலாகவும் இருக்கும். நம்ம மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்காது அந்த மாதிரி. இப்போ கூட நான் க்ரைலான் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தெரியல. ஆமாம், ரொம்ப தெரியாது, மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ அதனால க்ரைலான் பெஸ்ட். சூப்பர் டியர். அண்ட் கொஞ்சம் அப்படியே ஹேர் பக்கம் வருவோம் நம்ம. நீங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமா இல்ல நல்லா இருக்கு. ஏன்னா ஹேர் கலர் வந்து பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாலாம் இல்லை, நல்லா நார்மல் சாஃப்டா இருக்கு. ஸோ அதான் நான் கேட்க போறேன். ஓகே. ஏன்னா ஹேர் கலர் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா நமக்கு ஹேர் ட்ரை ஆகும், புதுசாலாம் நிறைய வரும். அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் அப்பதான் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்போது எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க? வந்திருக்கா ஃபர்ஸ்ட்? எனக்கு வந்து ஆக்சுவலி ஹேர் இங்க இருந்தது. நான் வந்துட்டு ஆமா ஸ்கூலிங் பண்ணும்போதெல்லாம் எனக்கு இங்க இருந்தது. ரெட்டச்சடா பின்னி அது வந்து பின்னி போட்டதுனால மெயினா அன்னைக்கு அப்பெல்லாம் வந்து நம்ம ஆயில் வைப்போம், அதனால ப்ராப்பரா இருக்கும் நம்ம ரொட்டீன் இருந்தால், அதனால ஹேர் க்ரோத் அதிகமா இருக்கும். ஆஃப்டர் இது வந்ததுக்கப்புறம் லைக் நான் கலரிங் நிறைய டிஃப்ரெண்ட் கலர் பண்ணி கட் பண்ணி இப்போ இவ்வளோதான் இருக்கு. அண்ட் எனக்கு லென்த் எல்லாமே டென்சிட்டி எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் வந்து இப்போ வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணுற ஒன்று, ஆனால் எனக்கு ஹேர் க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஸ்டாப் ஆனதே கிடையாது. ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஆனியன் ஜூஸ் எடுத்து, இப்போ இன்னைக்கு கூட ஆனியன் ஜூஸ் தான் ஊற்றி குடிச்சிட்டேன். ஓகே. ஸோ ஆனியன் ஜூஸ் எடுத்துப்பேன். ஜூஸும் அதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஃபுல் ஸ்கால்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மசாஜ் கொடுக்கணும். 1/2 அன் ஹவர் மசாஜ் கொடுத்துட்டு லைட் வார்ம் வாட்டர் இருக்கும் தெரியுமா, ரொம்பவும் எப்பயுமே வந்து ஹேர் பாத் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவும் கூலாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹாட்டாக இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஹேரில் வந்துட்டு வாஷ் பண்ணி ஷாம்பூ போட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிஷ்னர் போட்டு, முக்கியமான விஷயம் நிறைய பேர் கண்டிஷ்னர் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வச்சுட்டு அப்படியே சில பேர் அப்படியே பன்லாம் போட்டுருவாங்க கிளிப்பு வச்சு கண்டிஷ்னர் போட்டு. நம்ம கண்டிஷ்னர் வந்து ஸ்கால்பில் படவே கூடாது. ஃபர்ஸ்ட் திங் கொஞ்ச நேரம் வந்து வார்ம் டவல் நல்லா எடுத்துட்டு
கண்டிஷ்னர் போட்டு டைப் பண்ணி வச்சிடணும் ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும். சில பேர் இது பண்ணவே மாட்டாங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம அது மெனக்கெட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கர்ட் அண்ட் பனானா. எங்கள் வீட்டில் பனானா கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கெட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நான் அதை எடுத்து ஹேருக்கு போட்டுருவேன். அதுவும் கேர்டு வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட மாட்டேன், அதை வந்து ஹேருக்கு போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போனால் பாட்டி வந்து அந்த ஹைபிஸ்கஸ்லாம் எடுத்து அதெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணி தருவாங்க. பட் அது ரொம்ப ரேர் தான், ஹைபிஸ்கஸ் வாட்டர்ல எல்லாம் குளிக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். பட் இது வந்து கான்ஸ்டன்ட்டாக நான் எப்பயுமே அந்த ஆனியன் ஜூஸும் சரி பனானா வித் கர்டும் சரி ரெகுலராக எப்பயும் பண்ணுற ஒரு விஷயம். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாட்டின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அதை கேட்கணும்னு என் உள்மனது சொல்லிட்டே இருக்கு. பாட்டி நிறைய கண்டிப்பாக பியூட்டி ஹேக்ஸ்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய அந்த பாட்டி காலத்து அந்த மஞ்சளாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க சொன்ன ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லி. அதான் சொல்லேன், என் பாட்டி இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் இருக்க யாருமே சோப்புக்கெல்லாம் நாங்கள் என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ண கிடையாது, சோப் வாங்கினதே கிடையாது எங்கள் வீட்டில். ரொம்ப ரேர் தான், எங்கேயாவது நம்ம ஒரு வெளியூர் போகிறோம் அங்கே நமக்கு எடுத்துகிட்டு போகல அப்படின்னா தான் மேக்ஸிமம் என் பாட்டி ஃபஸ்ட்டு நான் வெளியே ஷூட் போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக் பண்ணுற விஷயம் பவுடராக தான் இருக்கும், அந்த குளியல் பொடி. ஆமாம், அந்த பவுடராக தான் இருக்கும். அதை தாண்டி தான் வந்துட்டு லைக் அதே மாதிரி பாட்டிக்கு வந்து ஷாம்பூஸ் பிடிக்கவே அவங்க பிடிக்காது. என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்போ? பாட்டி வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு ஷியக்காய் அரைச்சி தான், அது என்னன்னாலும் சரி ஷியக்காய் அரைச்சி தான் பாட்டின்னு வரைக்கும். நமக்கு ஷியக்காய்லாம் செட் ஆகாது, அது ரொம்ப ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதிகமாக வாஷ் பண்ணும், அந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால வந்து அது பாட்டி தான். ஷாம்பு வந்து யூஸ்வலாக ட்ரஸ்மி அந்த மாதிரி தான். அதனால அந்த மாதிரி பவுடரு ஹேரு மஞ்சள் வந்து பாட்டி அரைச்சிருவாங்க இப்போ வரைக்கும். ஆனால் என் தங்கச்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, அது ஊரில் இருக்கனால அவள் அது கண்டினியூஸாக அவளோட ஸ்கின் ஹேர் வந்து பயங்கரமாக இருக்கும் என்னை விடவே. ஸோ அதனால அவள் தான் அது ஃபுல்லாகவே. சூப்பர். அண்ட் நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. அந்த டயட் பிளான் எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். அதெல்லாம் கிடையாது, டயட் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? டயட்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து பயங்கரமான ஃபுட், எனக்கு என்ன சாப்பிட்டாலும் ஏற மாட்டேங்குது, அதுதான் என் பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா நான் நிறையா சாப்பிடுவேன், திடீர்னு எனக்கு 2 o'clockலாம் கிரேவிங்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். இப்போ வரைக்குமே நான் அப்படி தான். எனக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து என்னோட ஜீனே அப்படி தான். லைக் வந்து என் அம்மாவும் ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க, என் அப்பாவுமே சொல்கிற அளவுக்கு வெயிட்லாம் கிடையாது, பாட்டி எல்லாருமே ரொம்ப ஸ்லிம் தான். சூப்பர். சரி, நான் இப்போ ஒரு 5 விஷயம் கேட்பேன். அந்த 5 விஷயத்தில் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு மட்டும் எங்களுக்கு சொல்லணும். ஓகே. ஃபர்ஸ்ட் காஜல் வந்து மாமா எர்த். ஓகே. லிப்ஸ்டிக் வந்து சுகர். ஓகே. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் இல்லைனா காம்பேக்ட் பவுடர், அதில் என்ன? மேக்கு இல்லைனா க்ரைலானில் வந்து D5. ஓகே. ஐப்ரோக்கு வந்து அந்த பென்சில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து அந்த? இல்லை, பவுடர். அதில் என்ன பிராண்ட்? இது PAC பேக். பாடி லோஷன் வந்து மாமா எர்த். சீரம் யூஸ் பண்றீங்களா? ஃபேஸ் சிரமா? ஹேர் சிரம். அது என்ன பிராண்ட்? லோரியல். டக்கு. ஓகே. ஷாம்பு வந்துட்டு ட்ரஸ்மி. கண்டிஷனர் ட்ரஸ்மி. ஆமா. சரி, ஓகே. பிரைமர்லாம் வந்து மோஸ்ட்லி என்ன சொல்றது, நாங்களாம் கொஞ்சம் அந்த விலை கம்மியா இருக்கு அந்த மாதிரி பிரைமர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் பிரைமர். ஆமா. நீங்க என்ன பிரைமர் யூஸ் பண்றீங்க? நான் வந்துட்டு மேக் தான். ஆமா, நான் தான், எனக்கு மேக் செட் ஆயிடுச்சுன்னா நான் எல்லாமே அதில் தான் யூஸ் பண்ணுவேன். சூப்பர் டியர். அழகா கேட்ட உடனே யோசிக்காம டக்கு பிராண்ட் சொல்லிட்டீங்க. சில பேர்ல கேட்பாங்க ப்ரொமோஷன்லாம் நான் கொடுக்க மாட்டேயா அப்படின்ட்டு. இல்ல, ஆமா, எனக்கே சீரியஸா சொல்ல போனா இந்த ஸ்கின் கேர் மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆகட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்மளா கண்டுபிடிச்சிட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ ஸ்வீட். எனக்காக வந்து இவ்வளோ அழகாக உங்களோட பியூட்டி கேராக இருக்கட்டும், இல்லை நான் கேட்ட எந்த கொஷினாக இருந்தாலும் எனக்கு பொறுமையாக உட்காந்து நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும், இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும், ஃப்யூச்சரில் உங்களை இன்னும் நிறைய நான் இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸ்வீட். அண்ட் ஃபைனலாக உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம்? நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் வந்து எனக்கு இருக்க ஃபேன் பேஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நான் பண்ணது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை சொல்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து எனக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சில லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபேன் பேஸ்னால் பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு என்னோடய ஃபேன் பேஸில் நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்த வரைக்கும் இல்லை நீ இது பண்ணதுக்கு பதிலாக இது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன்லாம் தராங்க. ஸோ அது வரைக்குமே நான் ரொம்பவே ஹாப்பி. தொடர்ந்து உங்களோட சஜஷன் கொடுத்துட்டே இருங்க, நான் என்றைக்கும் உங்களை என்டர்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். லைக் சீரியல் வைஸ் ஆகட்டும், மூவி வைஸ் ஆகட்டும், இல்லை எப்படியா இருந்தாலும் சரி உங்களை என்டர்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். கீப் லவ்விங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. ஸோ ஸ்வீட். அந்த 2K கிட்ஸோட அந்த இது வந்துருச்சு கடைசியா. அது வந்து நான் இது எப்பயுமே ஹோப் சொல்லுவேன், ஹோப் வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப். ஸ்வீட். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டியர். தேங்க்யூ ஸோ மச். ஓகேடா. ஆக்ட்ரஸ் பார்வதி நாயருடைய என்கேஜ்மெண்ட் லுக் தான் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம்.
ஸோ அவங்க வந்து எப்படி ஃபஸ்ட்டு என்ன அப்ரோச் பண்ணாங்க, என்ன மாதிரி லுக் வேணும் அப்படின்லாம் கேட்டாங்க? அவங்க லுக்கு வந்து நாங்கள் ரொம்ப டிசைடே பண்ணல. அவங்க வந்து எப்போவுமே எனக்கு தெரியும் அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மேக்கப்பை பற்றி டிஸ்கஷனே நிறையா பண்ணிக்கவே இல்லை. எனக்கு வந்து ஐ ரியலி வாண்ட் டு ஒர்க் வித் ஸ்னேகா மேம். எனக்கு அவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருதோ இல்லையா அது நெக்ஸ்ட் எனக்கு அவங்களுக்கு அந்த மேக்கப் எப்படி இருந்தது அந்த ஒரு ஃபீட்பேக் வர்றது வந்து எனக்கு ரொம்ப நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் they'll go back home. அங்கேருந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது மேக்கப், இட் வாஸ் வெரி நைஸ், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் மேக்கப் தான். ஸோ அது எல்லாருமே இப்போ அதுதான் விரும்புகிறாங்களே, ஒரு க்ளோவாக இருக்குது ஃபேஸ் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன மாதிரி போடுவாங்க? அது கொரியன் கிளாஸ் ஸ்கின் மேக்கப்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரே வந்து கொரியன். பிகாஸ் இட்ஸ் ஃபார் கொரியன்ஸ். அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்ட் மாதிரியே சொல்லலாம். பிகாஸ் அது யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேருந்து நிறைய சொல்லுவாங்க ஸ்கின் கேர் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே மேக்கப்பே தேவையில்லை உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் ஒரு க்ளோ இருக்கும், ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. ட்ரூ வெரி ட்ரூ. ஸோ சிம்பிள் மேக்கப் குயிக் டிப், இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு டக்குன்னு மேக்கப் பண்ணலாம். குயிக் டிப் ஒன்று கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஒரு கன்சீலர். அதே மாதிரி சொதப்பின மொமெண்ட்ஸ்லாம் இருக்கா? சொதப்பி அதெல்லாம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? நான் வந்து இது வரைக்குமே அந்த மொமெண்ட்டில் மேக்கப்புக்கு முன்னாடி வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது வந்து நான் பண்ணவே மாட்டேன். யூஸ்வலி லென்ஸ் வச்சுட்டு யாருமே தூங்கக்கூடாது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். எனக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்கும். எனக்கு போடுறத விடவே மற்றவங்களுக்கு போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்கலி என்னென்னா பேமெண்ட் டென்ஷன்ஸ் ரொம்ப இருக்கும். சில கிளைண்ட்ஸ் வந்து டெல் நீங்கள் போங்க நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படிங்கிற அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேமெண்ட் வருதோ இல்லையா அது நெக்ஸ்ட் எனக்கு அவங்களுக்கு அந்த மேக்கப் எப்படி இருந்தது அந்த ஒரு ஃபீட்பேக் வர்றது வந்து எனக்கு ரொம்ப நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு. யாருமே அப்படிலாம் சீக்கிரத்துக்கு பண்ண மாட்டாங்க. பட் பீப்புள் டூ தட். செலிப்ரிட்டியாக இருந்தால் கூட தேர் டூயிங் இட். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.